வணக்கம் சார், என் பேர் ஸ்னேகா. நான் திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து வரேன். தண்டராம்பட்டு வட்டம் மேல்பாச்சியார் பஞ்சாயத்து. நாங்கள் பாத யாத்திரைக்காக நாங்கள் வந்திருக்கோம். கால்நடையில் 10 வருஷம் ஆகுது இது தொடங்கி. 3ஆம் தேதி நாங்கள் கிளம்புனோம். இதோட 4 நாளாக நாங்கள் நடந்துட்டு வரோம். சுமார் 500 பேர் எங்கள் பக்தர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னென்ன சேவை செய்யணுமோ அது எல்லாமே செஞ்சுட்டு வராங்க. எங்களுக்கு 3 வேளையும் அன்னதானம் போடுறாங்க. எங்கள் கோயிலுக்காக இன்னும் நிறைய பேர் வேண்டிக்கொண்டு வரணும். திருப்பதி கோயிலுக்கு இன்னும் நடைபாதைகள், நிறைய பக்தர்கள் இன்னும் கூடணும். நிறைய பேர் இந்த பாத யாத்திரைக்காக கலந்துக்கிறாங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை இருக்கு. என்னென்ன கஷ்டங்களுக்காக வந்திருக்கிறாங்களோ அந்த கஷ்டம் எல்லாம் தீர்ந்து 7 வருஷம் 8 வருஷம் 10 வருஷமாலாம் வராங்க. முடியாதவங்க, கை கால் முடியாதவங்க எல்லாம் வராங்க. அவங்களுக்காக இந்த திருப்பதி கோயில் இன்னும் பெருகுன்னு சொல்லிட்டு நாங்க வேண்டிக்கிறோம். எங்க மேல்பாச்சியார் கோவில் ரொம்ப சின்னதா இருக்கு. அதை இன்னும் பெருசு பண்ணி அந்த பக்தர்கள் இன்னும் நிறைய அந்த இதை கூடணும். அந்த பஞ்சாயத்து இன்னும் பெருகணும். எங்க மேல்பாச்சியார் தண்டாவே இன்னும் பெருகி இந்த பாத யாத்திரையை நிறைய இன்னும் கூட செய்யணும். எங்களை மாதிரி வர பக்தர்களுக்கு இன்னும் நிறைய சேவைகள் எல்லாம் கிடைக்கணும். இந்த பாத யாத்திரை இன்னும் பல ஆண்டுகளாக இன்னும் அது தொடங்கணும். முடியாதவர்களுக்கு இன்னும் வசதி செஞ்சு எங்களுக்கு தர வேணும். இன்னும் இங்க செய்யறவங்க, அவங்க கை கால் இல்லாதவங்க, அவங்க எல்லாம் நடந்து வராங்க. சின்ன பசங்கள் 5 வயசுல இருந்து இன்னும் 7 8 வயசு இருக்கிறவங்க எல்லாம் நடந்து வராங்க. ஸ்கூல் பசங்க எல்லாம் நடந்து வராங்க. அவங்களுக்கெல்லாம் இன்னும் சேவை செஞ்சு அந்த திருப்பதி கோயிலுக்காக நாங்க வேண்டிக்கிறோம். இன்னும் அந்த பக்தர்கள் இன்னும் கூடி வரணும்.